கண்ணை பத்தி கண்ணை பார். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரெலிக்க வீடியோ குயிக் ஷார்ட் ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்ட் மிஷினை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு அதில் எது செட்டாக தான் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பணம் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாக்கி இது யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபான் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆக்ட் மிஷினில் இன்புட் பண்ணணும்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு இதில் இருக்கிற ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே டிஸ்டேக் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே நீங்கள் ஃபான் நீங்கள் கிளிக் போய்ட்டு இதில் வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு கீழே ஃபானதை நீங்கள் கிளிக் போய்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபான் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுங்களா. ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி மொத்தமாக வந்து பண்ணாக்க ஒரு 3 ஃபாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 ஃபாண்டுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே சைட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இன்போர்ட்ன்றது வந்து பண்ணி நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபாண்ட் இங்கே போயிட்டு உங்கள் ஆட் மிஷினை விட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்கோங்க. ஸோ உங்கள் ஆட் மிஷினை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் மிஷினை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆடே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆடைகள்னாக்க ஸோ அந்த டெஸ்ட் இங்கே கிளிக் போய்ட்டு டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபேஸ் மாதிரி இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணாக்க அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காமல் போய் தட்டிட்டேங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து இப்போ நான் சாங்க்கு மேலே குரூப் ஒன்று இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண அந்த பிக் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செல்லிக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கில் வந்து பண்ணாக்க கரெக்டாக கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த குரூப் வந்து பண்ணால் பாதிலே கட் ஆயிருக்கும். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண மேலே ஒரு லேயர் பாருங்கள் வீடியோ ஜஸ்ட்டு அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணாக்க அந்த எரரை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆச்சு. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக இந்த லேயர்ஸு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நம்ம எடிட் பண்ண பேக்ரவுண்ட் பிக் வந்து பண்ணாமல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல லிஸ்ட் குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்க சாங் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த சாங் வந்து பார்த்தா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 51 செகண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் பிக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணால் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆட் ஃபீட்டில் போயிட்டு ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கிளாஷிங் போல் ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கீழ் போயிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேல்யூ வந்து பண்ணால் கரெக்டாக 1.00 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க அந்த சென்டரில் வர அந்த 3 பிக் ஆட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட் வந்து பண்ண அந்த சென்டர் பிக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து பண்ண இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே எடிபிஎஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ண சைஸில் எஸ் பாருங்கள் அது வந்து பண்ணாக்க கரெக்டாக 470க்கு வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒய்ய இருக்கா அது கீழ் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க 270 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த லேயர் வந்து பண்ண நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்ட் பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க நம்ம சாங் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கே இதாக இருக்கப்பா. ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடை கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ண வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நம்ம மூவ் பண்ணி ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கும் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கையும் ஆட் பண்ண அந்த ஃப்ரேமையும் நம்ம வந்து பண்ணாக்க மர்ஜ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃப்ரேமில் இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேலிக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பண்ணால் கொஞ்சம் சின்னதாக கட்டே இருக்கும். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க எரா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த குரூப்புக்கு இன்னும் 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பாட்டன் ஷேடோ இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பார்டர் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சைட்லேயே இருக்கட்டும் இதை வந்து பண்ண ஒரு 15க்கு வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், ஒரு 20 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்கோ பொசிஷன் இருக்கும் ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க 0 வச்சு விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ மேலே சைஸ் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு 100க்கு வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கீழே ஆல்ஃபா இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 75 இல்லைனாக்கா 70 வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு மேலே கீழே நம்ம வந்து இப்போ பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக இந்த லேயர்ஸு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பிக் வந்து பார்த்தினாக்க நம்ம எட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்க ஒரு பேஜ் இமேஜ் இருக்கும் அது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண பாருங்கள் அந்த குரூப்பு ஜஸ்ட்டு அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பார்த்தினாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பிக் ஆட் பண்ணலாம்? நான் எந்த பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இது நம்ம வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண அந்த பேஜ் இமேஜுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த பேஜ் இமேஜ் நம்ம மர்ஜ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிக்கை லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் அது வந்து இதில் ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் மேலுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. மேலுக்கு மூவ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்டில் முன்னே நம்ம ஒரு டெய்ல்ஸ் எஃபிட் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அது இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயோ ஷூ ஆகும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே அமௌண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செல்லுகிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இது கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம லாஸ்ட்டுக்கு போயிட்டு முன்ன பண்ண மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பாட்டன் ஷேடோ இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிக்க கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க இது உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அதே குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிபேட் லேயர் பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை அப்படியே வந்து பண்ணாக்க அதுக்கு நேராக கீழே வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. கரெக்டாக நம்ம வந்து பண்ணாக்க இந்த இடத்துல செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் பிக்கை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த பிக்கை வந்து பார்த்தாக்க நம்ம டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ நான் எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்டில் அந்த டெல்ஸ் எஃபிட் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த மிரரை நம்ம ஆன் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். கீழே அமௌண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செல்லுகிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் நம்ம பிக் ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் சின்னதாக கட்டே இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் எது சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் வந்து மேக்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லீக்ஸ் குரூப் இருக்கா? ஸோ இதில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தா மோடு இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் இதே ஸ்டைலில் வேறு சாங்கில் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா மட்டும் ஸோ நீங்கள் சாங்குக்கு தகுந்த மாதிரி வந்து டெஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கு மேலே ஃபீல் த சாங் கொடுத்துருக்க வேணா ஏதாவது டெஸ்ட் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே இமேஜ் டெஸ்ட் இருப்பாங்க அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அது கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது இமேஜ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பண்ண ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே வந்து பண்ணாக்க ஒரு மேகம் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே கேமரா மாதிரி, கீழே பொம்மை மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்டைலில் இருக்குது. ஸோ அது எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஐ டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட்ஸில் போய்க்கிறேன். ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த ஐக்கு பதிலாக நான் வந்து பண்ணாக்க ஒய் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி கிடச்சிச்சா. நான் கே கொடுத்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இதே மாதிரி A to Z வரைக்கும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இந்த மாதிரி ஸ்டைல்லே வந்து பண்ணால் ஒரு 2 ஃபாண்ட் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 ஃபாண்ட்டுமே வந்து பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து பண்ண ஆர்ட்ஸும் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண இந்த டெஸ்ட் நான் வந்து பண்ணாக்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கும். இது வேறு இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு உங்களுக்கு வந்து பண்ண எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பண்ணாக்க எதுன்னு பாடுறேன். இதில் வந்து பண்ணாக்க ஆர்ட்டு, இந்த ஸ்டாரு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி A to Z வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க டைப் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் கீழே மோட்ஸில் போயிட்டு வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் இதில் வந்து பண்ணாக்க ஒய்ன்றதே வந்து பண்ணாக்க லைட்டாக நான் வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு எந்த இடத்துலமோ அந்த இடத்துல மோட்ஸில் போயிட்டு நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்சா. ஸோ அவ்வளோதான் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பண்ண நம்ம டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த லேயர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற டெம்ப்ளேட் எல்லாமே வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் மாதிரி இருக்குது. நான் இதில் ப்ரிவியூவில் காட்டல, பட் உங்களுக்கு வேணால் இதை நீங்கள் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ரிவியூவில் காட்டினது மட்டும் வந்து பண்ணாக்க நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த மியூசிக் டெம்ப்ளேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்கள் நீங்கள் கீழே கொண்டு வந்துக்குங்க. ஸோ இதில் சவுண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சவுண்ட் ஐக்கனை கிளிக் படிச்சு நீங்கள் மியூட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டோடைய சைஸ் வந்து இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணக்க இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதை வந்து பண்ண நம்ம சாங் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ண சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணாக்க அது டைம் கன்சூம் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ நம்ம ஆட் பண்ணிடலாமா. கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம், இந்த ஸ்மோக் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இது நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம மூவ் பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கணும். கரெக்டாக நம்ம ஆட் பண்ணால் அந்த பேக்ரவுண்டு பிக்கு மேலே வர்ற மாதிரி இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோ நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தடவை சில் பண்ணிட்டு லைட்டு நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண மாதிரி அந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்ரேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க அந்த லைட்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு ஸ்மோக் மாதிரி ஒரு லைட்டை வந்து பக்கத்தில் ஸோ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டலாம். ஜஸ்ட்டு அந்த வீடியோ அங்கே இருக்கட்டும். அந்த வீடியோ மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் மட்டும் கொடுத்து விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் பண்ணாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் சூப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸுனா பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.